என்னையா அது? ஒண்ணுல நான் வரலாமா? வாயா, நேரம் கட்ட நேரத்துல. ஒண்ணுல சார், லெட்ஜர் லெட்ஜர். என்ன வளர்ற லெட்ஜரா? இல்ல சார், மகஜர். மகஜர் நீ கொடுக்குறியா? ஆமா. இல்ல சார், யூனியன் செக்ரட்டரி கொடுத்தா சார். இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. வருகிற தீபாவளி பண்டிகை முன்னிட்டு சட்டப்படி எங்களுக்கு கிடைக்க வேண்டிய 3 மாத போனஸ் குறைக்கப்படாமல் முழுதும் கொடுக்கப்பட வேண்டும். அதை வழக்கம் போல் பண்டிகைக்கு முதல் நாள் இல்லாமல் எங்கள் சௌகரியத்தை முன்னிட்டு 1 வாரம் முன்னதாகவே கொடுக்கப்பட வேண்டும். ஏன் கொடுக்கணும்? இன்கம் டாக்ஸ், எலக்ட்ரிசிட்டி பில் தாழ முடியல. வழக்கமா கொடுக்குற இந்த வருஷம் நிறுத்திடலாம்னு பாக்குறேன். ஓஹோ, நீங்களும் இதையே சொல்லிட்டு வர்றீங்க, அவங்களும் அதையே கேட்டுக்கிட்டு வர்றாங்க. அப்புறம் இதுக்கு முடிவுதான் என்ன? ஓஹோ, நல்ல முடிவு நல்ல முடிவு. உங்களை பார்க்கணும்னு முத்தையா காத்துக்கிட்டு இருக்காரு. செக்ரட்டரி, முக்கியமான வேலையா இருக்குன்னு. ஆமா 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 ஆமா, ரொம்ப முக்கியமான வேலையா இருக்காரு. இப்ப பார்க்க முடியாதுன்னு நான் சொல்லிடுறேன். காம்ரேட்ஸ், போன வருஷத்தை விட இந்த வருஷம் நமது கோட்டீஸ்வரா மில்லில 7.5% உற்பத்தி திறன் அதிகரிச்சிருக்கு. 7.5%. ஆனா இந்த புள்ளி விவரத்தை ஜனங்க பார்வைக்கு வராம இருட்டடிப்பு செஞ்சிருக்க நிர்வாகம். அதனால எந்த வருஷத்தை விட இந்த வருஷம் அதிகப்படியான போனஸ் கொடுக்கணும்னு அகில இந்திய தொழிற்சங்க சம்மேளனத்தின் ஒப்புதல் பெற்ற ஒரு தீர்மானத்தை நமது சங்கத்தின் செயற்குழு அங்கீகரிச்சிருக்கு. நூல் விலை போகாம மார்க்கெட்ல மந்தமாகி பேல்கள்லாம் தேங்கி கிடக்குன்னு நிர்வாகத்துல முறையிடுறாங்க. அது ஒண்ணும் அழுகி போற சரக்கு இல்லடா, தேங்கி இருந்தா வீணா போறதுக்கு. லாபம் அவங்க கைக்கு போய் சேரல, நிர்வாகத்துக்கிட்ட பங்கு கேட்கறது நியாயம் இல்ல. இரும்பு பொட்டியில பணமா இருக்க வேண்டியது மில் கூடுவான்ல பேலா இருக்குது. மறுபடியும் அது பணமாயி அவன் இரும்பு பொட்டிக்குள்ளதான் போய் இருக்க போகுது. இந்த ஒரு சின்ன விஷயத்தை வச்சு நமக்குள்ள அபிப்பிராய பேதம் வரக்கூடாது. இந்த தீர்மானத்தை நீங்க எல்லாரும் ஏகமனதா நிறைவேற்றறதுக்கு அடையாளமா எல்லாரும் கரகோஷம் செய்யணும்னு கேட்டுக்கிறேன். இந்த தீர்மானத்தை நிர்வாகம் மதிக்கலன்னா ஸ்ட்ரைக் நோட்டீஸ் கொடுக்கிறதா நம்ம சங்கத்தின் செயற்குழு முடிவு செஞ்சது. குழந்தைய விரட்டுற? என்னம்மா டானிக் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. குழந்தைய விரட்டி டானிக் கொடுக்கறதா? பக்குவமா பேசி கொடுக்கணும். வேளா வேலைக்கு குடுக்கலன்னா நீங்க திட்டுறீங்க, கொடுத்தா அவங்க திட்டுறாங்க. நான் கொடுத்துக்கிறேன். இப்போ பேபி, இப்ப நான் உனக்கு டானிக் தர்றேன், சாப்பிடுறியம்மா? டானிக் வேண்டாம்ப்பா. ஏன் பேபி, வேற என்ன வேணும்? எனக்கு இது வேணும். இதுவா? நாட்டி கேர்ள். ஏன் டாக்டர், குழந்தைக்கு இதுல கொஞ்சம் கொடுக்கலாமா? ஓயே, இதுவும் டானிக் மாதிரி தானே. அப்புறம் என்னம்மா, டாக்டரே சொல்லிட்டாரு இது டானிக் மாதிரி தானே. குடி 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 குடி. போதுமா? இந்த பார், நேர உள்ள போய் வயிறு ரொம்ப நல்ல டின்னர் சாப்பிட்டுட்டு பேசாம படுத்து தூங்கணும். ஓடு 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 ஓடு. குட் கேர்ள். குட் நைட் டாடி. குட் நைட். ஸ்வீட் கேர்ள், isn't it? டாக்டர், எவ்வளவுதான் சொத்தும் சுகமும் இருந்தாலும் தாயினுடைய அரவணைப்பு இல்லாம குழந்தைங்க இப்படி அனாதை மாதிரி வளர்றத நினைச்சாதான் எனக்கு ஒரே வயிற்றுச்சலா இருக்கு டாக்டர். எல்லாம் இருந்தும் நீங்களும் இப்படி அனாதை மாதிரி இருக்கிறத நினைச்சாதான் எனக்கே வயத்திரச்சலா இருக்கு. உங்களுக்குன்னு ஒருத்தி இல்லையே. அதுக்காக என்ன 2வது கல்யாணம் செய்து சொல்றீங்களா? ஒரு பையனும் பொண்ணும் மதன்னு என் உயரத்துக்கு வளர்ந்து கல்யாணத்துக்கு நிற்கும் போது நான் என் கல்யாணத்தை பத்தி நினைச்சு பார்க்கலாமா டாக்டர்? சப்போசிங் உங்க பையனுக்கும் பொண்ணுக்கும் கல்யாணத்தை செஞ்சு வச்சு அனுப்பிச்சிடுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவங்கள நான் ஏன் அனுப்புறேன்? அவங்க இங்கேயே என் கூடவே தான் இருப்பாங்க. அவங்க எங்க இருந்தாலும் இப்ப உங்க மேல அவங்க வச்சுக்கிற அன்பும் பாசமும் நிரந்தரமா இருக்குமா என்ன? தன் மனைவி தன் புருஷன்கிற சுயநலம் தானே அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க நிலைமை என்ன? ஏறக்குறைய அனாதை மாதிரி தானே. அதுக்காக என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடக்கிற அதே பொந்தல்ல என்னையும் ஒருத்தி கழுத்துல தாலி கட்ட சொல்றீங்களா? இம்பாசிபிள். நோனோ, நான் அப்படி சொல்லல. கல்யாணம்னு ஒண்ணு செஞ்சுக்கிட்டாதானா? டாக்டர், எனக்கு இருக்கிற வசதிக்கு அந்த மாதிரி 100 பேரை கொண்டு வந்து வச்சு ஒரு அந்தப்புறமே அமைக்க முடியும். ஆனா அவங்க அந்த புறத்துலதான் இருக்கணுமே தவிர இந்த புறத்துக்கு வரவே முடியாது. இலை மரவா காய் மரவா இப்படி சில காரியங்கள் நடக்கும் போதே என் பையன் தலைமரவா இருந்துகிட்டு என்ன கண்டபடி திட்டிக்கிட்டு இருக்கிறான். அந்த வெறுப்பை நான் அதிகமாக்க முடியுமா? அப்படி நான் பெர்மனண்டா யாராவது ஒருத்தருக்கு இடம் கொடுத்துட்டேன், அப்புறம் என் பையனை நான் பேஸ் பண்ணவே முடியாது டாக்டர். இந்த மாதிரி விஷயங்கள்ல அடுத்தவங்களை யோசனை கேட்டாதான் தப்பு. செய்ததுக்கு அப்புறம் 2 நாளைக்கு ரியாக்ஷன் ரொம்ப பயங்கரமா இருக்கும். 3ஆம் நாள் ரொம்ப நார்மல் ஆயிடும்.
பிளட் பிரஷர் மாதிரி. ஏதோ இதை சாப்பிட்டுட்டு சுருதியில பேசுறேன்னு நினைக்காதீங்க. எதுக்கும் நீங்களே டீப்பா யோசனை பண்ணி பாருங்க.